Hi students, இப்போ next topic என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா temperatures depends of resistivity அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சர் பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம 3 டைப் ஆஃப் நம்ம பிரிக்க போகிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டியில் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டைப் ஆஃபில். ஒன்று conductors, அடுத்தது semiconductors, அடுத்தது insulators. conductor அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் கண்டக்டர் அப்படிங்கிற டைப் ஆஃப் மெட்டீரியலில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்டு இதெல்லாமே தட் மீன்ஸ் டெம்பரேச்சர், ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி நான் எல்லாமே ஒரே இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டிவிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ரெசிஸ்டன்ஸ் அண்டு ரெசிஸ்டிவிட்டி. இது ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா? அப்போ insulator and semiconductor. Temperature increase ஆனிச்சுன்னா resistivity and resistance decrease ஆகும். இல்லை decrease ஆகும். இது inversely proportional term. இது decrease ஆனிச்சுன்னா resistivity and resistance increase ஆகும். அப்போ conductors is directly proportional to directional proportionality. இது inversely proportionality. Okay, right. Temperature inversely proportionality. ஓகேங்களா? resistance and resistivity. right. இதை தான் நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா the resistivity of material is depend on temperature. எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் பொறுத்து இருக்கும். It is experimentally found that for wide range of temperature the resistivity conductor increases with increased temperature according to the expression. நம்ம என்ன சொல்லி கொடுத்த மாரி இந்த ஃபார்முலாஸ் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டர் 0 டிகிரி செல்சியஸில் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய இது R0 அண்டு ரெசிஸ்டிவிட்டி ρ0 அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ T0, டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸில். அப்போ கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஆஃப்டர் டைம் இப்போ இது 0 செகண்ட்ஸில் இருக்கும்போது 0 டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது அப்போ அந்த டைமில் இந்த கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் 1 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறேன். 1 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் RT அண்டு இதனுடைய இது ρT அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 1 டிகிரி செல்சியஸில் குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான். அப்போ மீனிங் என்னென்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ரெசிஸ்டிவிட்டி வச்சு இந்த கண்டக்டர்ஸுங்கிற ஒரு வச்சு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 0 டிகிரி செல்சியஸ், இங்கே 1 டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வரும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ρT ஈக்குவல் டு ρ0 1 + ஆல்ஃபா T - T0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எப்படின்னா இந்த ஃபார்முலா நான் ரெசிஸ்டிவிட்டி அண்டு ரெசிஸ்டன்ஸ் நான் ரெண்டுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுக்குமே ஒரே இதில் தான். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நான் கண்டக்டர்ஸ்க்கு நான் போடுறேன்.
ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தான் நம்ம போகிறோம். இப்போ வந்து ரோட்டி இஸ் ஈக்குவல் டு, இது வந்து 1 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டிவிட்டின்னு அர்த்தம் மீனிங். அப்போ ஆர்டி ரோட்டி ஈக்குவல் டு ரோ நாட் 1 ப்ளஸ் ஆல்ஃபா, ஸோ டி மைனஸ் டி நாட். இது வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு சேம் அதே தானே. ரெசிஸ்டன்ஸுக்கு ஆர்டி ஈக்குவல் டு ஆர் நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். ஓகே, ஸோ இதில் ஒவ்வொன்றும் நான் என்னென்னு போடுறேன். ஸோ ரோ டி அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் தாங்க இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ரோ டி அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் சம் டிகிரி செல்சியஸ் அட் டி டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடியது 1 டிகிரி செல்சியஸில் அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி ஆர்டி. அடுத்தது ஸோ ரோ நாட், ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் at some reference sum of temperature T0. யூஸ்வலி இங்கே 20 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மேபி நம்ம ரெஃபரன்ஸ் 0 டிகிரி செல்சியஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது என்ன சார்? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலா, ஸோ நம்ம அந்த இதை ஃபவுண்ட் பண்ணி நம்ம இதை சொல்லியிருக்கிறோம், ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட். ஸோ இதை எப்படின்னா, இது 0 இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 20 டிகிரி செல்சியஸ் அதனுடைய இது ரெசிஸ்டிவிட்டி ரோ நாட்னு எனக்கு தெரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 60 டிகிரி செல்சியஸில் அதனுடைய எனக்கு ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலா தான் மேக்கிங் இங்கே இருக்குது. ரோ டி ஈக்குவல் டு இது எல்லாமே ரோ நாட் 1 ப்ளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட் இப்படி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் ப்ளஸ் ரோ நாட் ஆல்ஃபா, ஸோ டி மைனஸ் டி நாட். ஓகேங்களா? சரி, இதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ கொண்டு வந்துட்டா ஸோ ரோ டி ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் ஈக்குவல் டு ரோ நாட் ஆல்ஃபா, ஸோ டி மைனஸ் டி நாட். ஸோ எனக்கு வந்து ஆல்ஃபா வேணும் அப்படின்னா ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை, ஓகேங்களா, ரோ நாட், ஸோ டி மைனஸ் டி நாட், that is change in temperature. So அப்போ alpha equal to so rho t minus rho naught divided by rho naught, so del t. Del t means change in temperatures. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே மேலே வந்து ஸோ இப்படி கூட எழுதலாம், சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி டிவைடட் பை ரோ நாட் டெல் டி இப்படியும் கூட எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ வேர் டெல் இதை நான் உங்களுக்கு இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க உங்கள் புக்கில். ஓகே, சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி ஃபார் ஏ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இட்ஸ் யூனிட் பர் டிகிரி செல்சியஸ். இதுவும் ரெசிஸ்டிவிட்டி, இங்கேயும் கீழே ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. அப்போ அதனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகி போயிடும். அப்போ இதனுடைய டெம்பரேச்சரோட யூனிட் வந்து ஸோ டிகிரி செல்சியஸ். அப்போ பர் டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லணும். பர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இட் இஸ் யூனிட் பர் டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? சேம் இப்போ அதேமாரி என்ன பண்ணுறீங்க, ரெசிஸ்டன்ஸுக்கு கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஆர்டி ஈக்குவல் டு ஆர் நாட் 1 ப்ளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். ஓகே, அப்போ இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா அப்போ ஆர்டி மைனஸ் ஆர் நாட் 1 ப்ளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். ஸோ இது எல்லாமே ஆர்டி, இந்த ஆர் நாட்டை உள்ளே கொண்டு போங்க, ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ ஆர் நாட் ப்ளஸ் ஆர் நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கிளியராக, ஸோ அதேமாரி தான்.
அங்கே ரோக்கு பதிலாக ஆர்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஆர் நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். அப்போ ஆல்ஃபா வேணுன்னா ஆர்டி மைனஸ் ஆர் நாட் டிவைடட் பை ஆர் நாட், அப்போ டி மைனஸ் டி நாட். ஓகே, ஸோ அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதுக்கும் யூனிட் பர் டிகிரி செல்சியஸ். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் கேன்சல் ஆகி போச்சுன்னா பர் டிகிரி செல்சியஸ். ஓகே, ரைட். அடுத்தது இதில் நான் முன்னாடியே நான் சொல்லி கொடுத்த மாதிரி 3 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு. அதில் ஆல்ஃபா அப்படிங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து ஆல்ஃபா கண்டக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல்ஃபா இது வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இது பாசிட்டிவ். கண்டக்டர்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ if the temperature of conductor increases, the average kinetic energy of electron in the conductor increases. ஓகேங்களா, ஒரு கண்டக்டரில் டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டர் இஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு கண்டக்டர்ஸ், இந்த கண்டக்டரோட டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த கண்டக்டர்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜியும் என்னவாக இருக்குன்னா, எலக்ட்ரானோட ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதனால் வந்து என்னவாகும் அப்படின்னா அந்த மோதக்கூடிய உள்ள இயக்கக்கூடிய அந்த கொலிஷன் ஃபேக்டர் வந்து ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தீஸ் ரிசல்ட் இன் மோர் ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ். அப்போ நம்ம ஒரு கண்டக்டருக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால அங்கே எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெசிஸ்டிவிட்டி ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த கண்டக்டர்ஸ் ஃபேக்டர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி அண்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ரைட். ஸோ ஈவன் தோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர்ஸ் லைக் மெட்டல்ஸ் வேரியஸ் லீனியர்லி ஃபார் வைட் ரேஞ்சஸ். அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா நமக்கு வந்து கிராஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ கொஞ்சம் லீனியராக இருக்கணும். ஆனால் பட் இனிஷியலாகவே நமக்கு வந்து அந்த ஃபேக்டர் கிடைக்காது. அப்போ இனிஷியலாகவே சம் ரெசிஸ்டன்ஸ்க்கு இருக்கும் அந்த கண்டக்டருக்கு. ஓகேங்களா, ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அதனால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இது டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும். ஸோ ஏன் இந்த இடத்துல அப்போ இது வந்து ஸோ இது எப்படின்னா கொஞ்சம் அது ஜூம் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா இனிஷியலாகவே அப்போ இது வந்து டெம்பரேச்சர் தானே. அப்போ 0 டிகிரி செல்சியஸ்லேயே அந்த கண்டக்டர்ஸ்க்கு இவ்வளோ வேல்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இனிஷியலாகவே சம் ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. 0 டிகிரி செல்சியஸில் கூட ஒரு கண்டக்டருக்கு சம் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. அப்போ இது ஒரு லீனியர் ஃபேக்டர். ஓகே, ரைட். அப்போ ஈவன் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர்ஸ் லைக் மெட்டல்ஸ் வேரிஸ் லீனியர்லி ஃபார் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் exceeds non-linear region at very low temperature. These resistivity of some finite values that about finite values as the temperature approaches absolute zero as using equation. இது ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா ஸோ ஒரு ப்ரீவியஸ் செக்ஷன் வீடியோவில் போய் பாருங்கள், ரெசிஸ்டிவிட்டின்னு ஒன்று நடத்தியிருப்பேன். அந்த ரெசிஸ்டிவிட்டியில் தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ரைட்டு. இன் ஈக்குவேஷன் அப்போ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல அந்த ஆர்டி ஈக்குவல் டு ஆர் நாட் 1 ப்ளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இது ரெசிஸ்டிவிட்டி சேம், இது அதே ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சேம் டீட்டோ. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும். இது நடத்தி முடிச்சிட்டேன், அதில் போய் பாருங்கள். அடுத்தது செமிகண்டக்டர்ஸ். இந்த செமிகண்டக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி டிகிரீசஸ் இது அப்போ ஒரு செமிகண்டக்டர் இருக்குன்னா அந்த செமிகண்டக்டரில் இருக்கக்கூடியது இப்போ டெம்பரேச்சர் நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்க, அப்போ ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது அண்ட் ரெசிஸ்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். அப்போ as the temperature increases more electrons will liberated from their atoms. அப்போ என்னவாகும் அப்படின்னா அந்த லிபரேட் ஆகிரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செமிகண்டக்டர் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். 12th வந்து செகண்ட் வால்யூமில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ரைட்.
இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அந்த கிராஃப் நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்ஸ் த கரண்ட் இன்க்ரீசஸ் அண்ட் தேர்ஃபோர் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். ரெசிஸ்டிவிட்டி கம்மியானுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் கம்மியாச்சுன்னா அங்கே கரண்ட் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் கரண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அப்போ கரண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அதனோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கரண்ட்டோட வேல்யூ அதிகமாகுதுன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாகும். அப்போ ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ கரண்ட்டோட வேல்யூ அதிகமாகிடும், அந்த டெம்பரேச்சரோட வேல்யூ அதிகமாகிடும். ஸோ இதுதான் செமிகண்டக்டரோட ஃபேக்டர்ஸ். அப்போ இதுக்கு பேர் செமிகண்டக்டர் வித் எ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு பேர் தெர்மிஸ்டர். வாட் இஸ் மீன் பை தெர்மிஸ்டர்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஸோ அப்போ சம் ரெசிஸ்டிவிட்டி ரேஞ்ச், அந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் இருக்கலாம். சில்வர், காப்பர், கோல்டு, அலுமினியம், டங்ஸ்டன், அயன், பிளாட்டினம், லெட்டு, நிக்ரோம், கார்பன், ஜெர்மனியம், சிலிக்கான். ஸோ சம் டைப் ஆஃப் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டீரியலோட அந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஸோ இதில் வந்து இதுதான் ஆல்ஃபா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டி ஈக்குவல் டு R0 1 + ஆல்ஃபா, ஸோ T - T0. இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா RT - R0 சரிங்கண்ணா. RT ஈக்குவல் டு R0 1 + ஆல்ஃபா T - T0. இது இந்த R0 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். R0 + R0 ஆல்ஃபா T - T0. இப்போ இது இந்த சைடு கொண்டு வாங்க. RT - R0 ஈக்குவல் டு R0 ஆல்ஃபா T - T0. இப்போ ஆல்ஃபா வேணும் அப்படின்னா ஸோ RT - R0 டிவைட் பை R0 T - T0. ஓகே, அப்போ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை R0. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தான் நம்ம 2 டைப் ஆஃப் பிரிச்சிருக்கோம். ஒன்று கண்டக்டர்ஸ், இன்னொன்று செமிகண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ் அண்டு இன்சுலேட்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இங்கே வந்து ஸோ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால. அடுத்தது இங்கே ஆவரேஜ் கேண்டிடேட். அப்போ டெம்பரேச்சர் இங்கே கம்மியாக கொடுத்தீங்கன்னா, இங்கே அதிகமாக கொடுத்தீங்கனாலும் இது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இதுக்கு வந்து இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு ரெசிபோர்க்கல் வந்து கண்டக்டிவிட்டி சிக்மா. அப்போ சிக்மா வந்து இன்க்ரீஸ் ஆகும், இங்கே சிக்மா வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செமிகண்டக்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் அண்டு இன்னொரு ஃபார்முலா அப்படி இதுலேயே ஓகே ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது அதிகமாக இருந்துச்சுன்னா இது கம்மியாகும், இது கம்மியாச்சுன்னா இது அதிகமாகும். இதுதான் லீனியர். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி, இங்கே டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, ஆனால் இதனோட ரெசிஸ்டிவிட்டி ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் இது அதிகமாக போயிட்டே இருக்கும்போது ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ குறையுது. இதுக்கு பேர் செமிகண்டக்டர். ஓகே, ரைட். ஸோ அப்போ we can understand the temperature depend for resistivity in the following way. We have shown that electrical conductivity, நான் கண்டக்டிவிட்டி பற்றி நான் இப்போ தான் சொன்னேன். சிக்மா NE ஸ்கொயர் டவ் டிவைடட் பை M. இது வந்து மைக்ரோஸ்கோபிக் ஓம்ஸில் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதனுடைய ரெசிஸ்டிவிட்டியோட கண்டக்டிவிட்டியோட தலைகீழி தான் ரெசிஸ்டிவிட்டி. இது அப்படியே தலைகீழாக மாற்றுங்க. அப்போ இது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
அப்போ these resistivity of material is inversely proportional to the number of density. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி தானே, அப்போ என்னங்கிறது எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷ்னலாக இருக்குது. அப்போ ரோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் எப்படின்னா ரோ இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷ்னல் என். ஓகே ரைட். அப்போ நம்பர் டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். ரெண்டாவது இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷ்னல் டு த ஆவரேஜ் டைம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ ரோ டவ். அப்போ inversely proportional to the average time between the collision. In metals if the temperature increases, metalsக்கு நான் சொல்கிறேன், அப்போ temperature increase ஆனிச்சுன்னா average time between time collision decreases. okay, ஸோ அப்போ n is independent of temperature. அந்த டென்சிட்டி வந்து எதை பொறுத்து இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா n வந்து டெம்பரேச்சர் பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. இது வந்து மெட்டல்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன், மெட்டல்ஸ் மீன்ஸ் கண்டக்டர்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். அடுத்தது இப்போ செமிகண்டக்டர்ஸ். இப்போ செமிகண்டக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அப்போ n இன்க்ரீஸ் ஆகுது, டவ்வும் டிக்ரீஸ் ஆகுது. பட் n இப்போ பட் இன்க்ரீஸ் இன் n ஸோ dominate than the decreasing dow. ஓகே, ஸோ தட் ஓவரால் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா ஸோ குறைஞ்சிரும்னு அர்த்தம். ஓகேங்களா, இது வந்து அந்த நம்பர் இந்த பட் இன்க்ரீஸிங் n இஸ் டாமினேட் த தென் டிக்ரீஸிங் த, அதனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா ரைட். ஸோ டியூனோனில் ஒரு முக்கியமான கொஷின்ஸ் அதுதான் நான் 0 டிகிரி செல்சியஸில் கூட சொன்னேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்டைன் மெட்டீரியல்ஸ் பிகம் 0 ப்ளஸ் சர்டைன் டெம்பரேச்சர் டிசி. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்து என்னென்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ திஸ் டெம்பரேச்சர் நீஸ் நோன் அஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகேங்களா, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்டைன் மெட்டீரியல்ஸ் பிகம்ஸ் 0 பிலோ சர்டைன் டெம்பரேச்சர். ஓகேங்களா, அப்போ 0 டிகிரி செல்சியஸில் அப்போ வந்து என்னவாகும் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சருக்கு அப்புறம் அதனுடைய வேல்யூ வந்து ஸோ சேஞ்ச் ஆகும். திஸ் டெம்பரேச்சர் known as critical temperature or transition temperature. These materials which exhibit the property are known as superconductors. This phenomenon was first observed by Kamerlin once எப்போனா 1911. He found that mercury exhibits superconductor behavior 4.2 Kelvin at resistance 0. ஓகேங்களா, அப்போ இப்படி இருக்கும்போது current once induced in a superconductor persisted without any potential difference. ஓகேங்களா ரைட். ஸோ அதுதான் அந்த கிராஃபில் கூட நான் சொல்லிக் கொடுத்தேன். எப்போ வந்து ஒரு அதனுடைய பிகம்ஸ் அதான் the resistance of certain materials becomes 0 below certain temperatures DC. This temperature is known as critical temperature. ஓகே கண்ணா, ஸோ தெளிவாக பாருங்கள், வீடியோ புரியலன்னா பார்த்துட்டு ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேளுங்க, கண்டிப்பாக என்கிட்ட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.